ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 வயசுலேருந்து 3 வயசு 4 வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி அழகான க்யூட்டான ஒரு நைட்டி, அதுவும் 2 கட்டில் எப்படி தைக்கலாம் அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய பிள்ளைக்கு வேணாலும் தைக்கலாம். இந்த மாதிரிங்க உங்கள் பழைய நைட்டிஸ் இல்லைன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி 4 ஃபோல்டாக போட்டுக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டுட்டு இந்த பக்கம் க்ளோஸில் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஓப்பனில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே 2 இன்ச்சு, இந்த பக்கம் 3 இன்ச்சு. சரிங்களா? ஓப்பனாக இருக்கிற சைடில் வச்சுட்டு நீங்கள் ஒரு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு கட் முடிஞ்சுதான். இதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் சைஸில் ஒரு 4 ஃபோல்டு துணியை மடித்து வச்சுட்டு இதில் அந்த பேலன்ஸ் எடுத்தோம் இல்லையா, அந்த துணியை வச்சு இந்த பக்கம் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பீஸை ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், மேலே வரைகிறேன் இல்லையா, இந்த மாதிரி கிடைக்கும். ஆக மொத்தம் இப்படி கிடைக்கும். இதில் 1 2 3 4 4 பீஸ் நமக்கு துணி கிடைக்கும். இந்த இடத்த ஃபுல்லாக நான் இப்போ லைன் பண்ணி காட்டினால அந்த இடத்த ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஒளிவாக போட்டிருக்க இடத்துலலாம் எலாஸ்டிக் 5 எலாஸ்டிக் 6 இன்ச் எலாஸ்டிக் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம்னா சூப்பரான நைட்டி நமக்கு ரெடி ஆகிடும். உங்கள் பிள்ளையோட உயரத்தை ஷோல்டர்லேருந்து அளக்காமல் கழுத்துலேருந்து கால் வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்து அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அகலத்தையும் உயரத்தையும் அளந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கட் கொடுத்துட்டு இங்கே நாம் ஓப்பனில் இருக்கிற பகுதியில் ஒரு 2 இன்ச்சு, இந்த பக்கம் 3 இன்ச். ஓகேவா? வச்சுட்டு கிராஸில் ஒரு லைன் கொடுத்து கட் பண்ணி எடுத்துருங்க. இவ்வளோதான், முடிஞ்சது. சிம்பிள் கட். ரைட்டுங்களா? இது உடம்புக்கு வரும் இந்த துணி. இதுக்கப்புறம் ஷோல்டருக்கும் ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி 7 இன்ச்சில் ஒரு ஸ்கொயர் சைஸ் வச்சுட்டு நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த துணியை அளவு வச்சு அப்படியே இன்னொரு கிராஸ் கட்டு ஓப்பனில் கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு கட். ஓகேவா? ஆக மொத்தம் நமக்கு 4 பீசஸான துணி கிடச்சிருக்கு. இந்த 4 பீசஸ்லேயும் அந்த நம்ம கிராஸாக வெட்டணும் இல்லையா, அந்த கிராஸாக வெட்டின லைன்ஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்டாச் பண்ண போகிறோம். அப்புறம் நெஞ்சு பகுதிக்கு, அதாவது கழுத்துக்கு, ஷோல்டருக்கு, கைக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எலாஸ்டிக் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இதில் நெஞ்சு, ஷோல்டரு, அப்புறம் நெஞ்சுக்கும் ஷோல்டருக்கும் வர்ற அந்த ஜாயிண்ட்ஸ்லலாம் நம்ம 5 இன்ச்சு எலாஸ்டிக் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். கைக்கு வர்ற துணியில் நம்ம 5.5 இன்ச்சு இல்லைனா 6.5 இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். கை நல்லா தாராளமாக இருக்கும். எலாஸ்டிக் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் வச்சு ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், நெஞ்சில் கழுத்துன்னு சொல்லுவாங்க, கழுத்தில் மடக்கி அடிச்சுட்டு 5 இன்ச்சுக்கு எலாஸ்டிக்கை அளந்து எடுத்துட்டு உள்ள எலாஸ்டிக் வச்சு அட்டாச் பண்ணணும். எலாஸ்டிக் எப்படி அட்டாச் பண்ணணும்னு தெரிலனா யூடியூப்பில் வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நல்ல எலாஸ்டிக்கை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு மேலே அப்படியே எலாஸ்டிக்கு மேலே ஒரு ஓவர் அடி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ப்ளூ கலர் நூல் போட்டு தைக்கிறேன். சேம் கலர் நூல் போட்டு தைக்கல, ப்ளூ கலரில் நூல் போட்டு தான் தைச்சி கட்டுறேன். பாருங்கள், 2 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கழுத்து பகுதியிலையும் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சுருங்க. இப்போ 2 இதுக்கும் நம்ம வச்சு 2 நெஞ்சுக்குமே வச்சு எலாஸ்டிக் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் பகுதி இருக்கு இல்லையா, இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா நம்ம கட் பண்ணதில், அந்த ஷோல்டர் பகுதியில் நம்ம ஒரு 5 இன்ச்சு எலாஸ்டிக் அட்டாச் பண்ணலாம். 2 ஷோல்டருக்குமே நீங்கள் 5 இன்ச் எலாஸ்டிக் வச்சு அட்டாச் பண்ணுங்கள். இந்த எலாஸ்டிக் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டாச் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த நைட்டி நீங்கள் தைச்சி முடிக்கிறதுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும். நல்லா தைக்க தெரிஞ்சிங்கன்னா இங்கே 10 நிமிஷத்துலேயே தைச்சி முடிச்சிடலாம். வெறும் 2 கட்டு மட்டும் தான் ஷோல்டருக்கு நம்ம எலாஸ்டிக் வச்சு முடிச்சாச்சு. இப்போது இந்த கழுத்து, ஷோல்டர் 2க்கும் எலாஸ்டிக் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கிராஸை வெட்டியிருக்கோம் இல்லையா, 2 பீஸ் வெட்டணும். 2 பீஸில் உள்ள கிராஸ் லைன்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கிராஸ் லைன்ஸை மட்டும் அட்டாச் பண்ணி விடுங்க. 4 கிராஸஸ் இருக்கும் மொத்தம். 4 வாட்டி நீங்கள் தைக்க வேண்டி வரும். அந்த பக்கம் 2 கிராஸஸ், இந்த பக்கம் 2 கிராஸஸ், 4 வாட்டி தைச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அழகாக கழுத்து, ஷோல்டர் 2 அப்படி கட்டமாக ஸ்கொயர் சைஸில் உங்களுக்கு அழகாக எலாஸ்டிக் வந்துடும். 4 கிராஸ் லைன்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அந்த பாருங்கள், ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்கொயராக வந்துடும். இன்னும் கை மட்டும் பாக்கி இருக்குது. கையிலையும் மடக்கி அடிச்சுட்டு எலாஸ்டிக்கு உள்ளே போதுற மாதிரி மடித்து அடிச்சுட்டு ஒரு 6 இன்ச்சில் எலாஸ்டிக்கை கட் பண்ணி கைக்கும் என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கம் உள்ள கைக்கும் அட்டாச் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. மொத்த ஸ்டிச்சிங்கே முடிஞ்சுது. சைடு ஜாயின் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக. இதில் குர்த்தின்னா நம்ம வளைஞ்சு நெளிஞ்சு தைக்க வேண்டியிருக்கும். இது நைட்டிங்கிறதுனால நேராக ஸ்டிச் பண்ணி விட்டுற வேண்டியதான். கீழே அப்படியே மடக்கி அடிச்சிடுங்க. டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அப்போது டக்குன்னு உங்களுக்கு கிழியாமல் இருக்கும். கீழே மடக்கி அடிச்சிடுங்க. முடிஞ்சுது.
தைச்சாச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஃப்ரண்ட் அடையாளம் காண்றதுக்காக இந்த பக்கத்தில் ஒரு பூ மாதிரி வச்சுக்கோங்க. கடையில் நம்ம ரெடிமேடாக வாங்கும்போது நைட்டியில் இந்த மாதிரி பூ வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஜிக்ஸாக் போட்டு ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சிம்பிளான எலிகண்டான ஒரு சூப்பரான நைட்டி தைச்சி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.